ஓம் சாந்தி. நாம் தந்தை மீது நம்பிக்கையுடைய ஆத்மா. நாம் உலக சேவாதாரி ஆத்மா. நாம் பிரம்மா பாபாவை பின்பற்றுகின்ற ஆத்மா. நம்மை சுகம் மற்றும் அமைதியான உலகத்திற்கு அழைத்துச் செல்ல தந்தை வந்திருக்கின்றார். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தில்தான் அமைதி இருக்கின்றது. யுத்த மைதானத்தில் மாயை அனைத்தையும் விட முதலில் நிச்சயத்தின் மீது சண்டையிடுகின்றது. அனைவருடைய துக்கங்களையும் போக்கி சுகத்தை அளிக்கக்கூடியவர்தான் நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாடகத்தின் முதல், இடை, கடைசியின் ஞானத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கை நமக்கு உறுதியாக இருப்பதால் மாயையிடம் நாம் ஒருபோதும் தோல்வி அடையாமல் இருக்கின்றோம். தந்தை கல்பம் கல்பமாக வருகின்றார். அனைவருக்கும் ஸ்ரீமத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நம்மை சாந்திதாமம் சுகதாமம் அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இங்கே யோக பலத்தினுடைய யுத்தமாகும். நாம் இந்த யோகத்தை ஒருமுறைதான் கற்றுக்கொள்கின்றோம். நாம் இப்போது இனிமையான தந்தையோடு அமர்ந்திருக்கின்றோம். அந்த தந்தை இப்போது வந்திருக்கின்றார். நாடகத்தின் ரகசியத்தை கூட இப்போது நாம் தெரிந்துவிட்டோம். நம்மை அவரோடு அழைத்துச் செல்ல தந்தை இப்போது வந்திருக்கின்றார். நமக்கு தந்தையோடு மறைமுகமான அன்பு இருக்கின்றது. தந்தை இப்போது நம்மை தூய்மையாக்கி முக்தி தாமத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். பிறகு நாம் நடிப்பை நடிப்பதற்காக சுகதாமத்திற்கு வருகின்றோம். தந்தை நமக்கு 21 பிறவிகளுக்கு சுகம் கொடுப்பதற்காக இப்போது வந்திருக்கின்றார். இப்பொழுது நம்முடைய இந்த மறைமுகமான அரசாங்கம் தெய்வீக மரத்தின் நாற்றை நட்டுக்கொண்டிருக்கின்றது. இங்கே தந்தை நம்மை முட்களிலிருந்து மாற்றி தெய்வீக மலர்களின் மரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இப்போது குழந்தைகளாகிய நம்மை தந்தை மீண்டும் தேவதைகளாக ஆக்குகின்றார். யோக அக்னி மூலம் நம்முடைய அழுக்குகள் நீங்குகின்றன. தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக தந்தை நம்மை அநேக முறை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கியிருக்கின்றார். நமக்கு யார் படிப்பிக்கின்றார்? ஞானக்கடல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தை யார் அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளலாக இருக்கின்றாரோ
அவர் நமக்கு படிப்பிக்கின்றார். நாம் எதையெல்லாம் கற்றோமோ அவை அனைத்தையும் மறந்து விடுகின்றோம். வாழ்ந்து கொண்டே தந்தையுடையவராக ஆகின்றோம். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே நாம் யுக்தியோடு நடந்து கொள்கின்றோம். ஒரு தந்தையையே நாம் நினைவு செய்கின்றோம். நாம் ராஜயோகிகள் ஆவோம். தந்தை நம்மை மோசமான உலகத்திலிருந்து அழைத்து செல்கின்றார். அவர் நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். ஆகவே நாம் இப்போது பற்றற்றவர்களாக ஆகிவிடுகின்றோம். குடும்பத்தில் இருந்து கொண்டே தந்தையை நாம் நினைவு செய்கின்றோம். அவரை மட்டும் நினைவு செய்கின்றோம். மற்றும் அசுர குணங்களை விட்டுவிடுகின்றோம். தினமும் இரவு நம்முடைய கணக்கை பார்க்கின்றோம். இது நம்முடைய வியாபாரமாகும். ஒரு வினாடியில் எதுவும் இல்லாதவர்களை ராஜாவாக்கி விடுகின்றது. தந்தை நம்மை யோக பலத்தின் மூலம் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாற்றுகின்றார். இவ்வளவு பிரம்மா குமார் குமாரிகள் அனைவரும் தந்தையின் படைப்புகளாகவும். எனவே பிரஜாபிதா பிரம்மாவிற்கு நிறைய புஜங்கள் இருக்கின்றன. இப்போது நாம் மழை நிரம்பிய மேகங்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாயிலிருந்து எப்போதும் ஞான ரத்தினங்கள் தான் வெளிவருகின்றன. ஞான ரத்தினங்களை தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது. தந்தை கூறுகிறார், மன்மனா பவ என்று. நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது தேவதைகளாக ஆகின்றோம். தந்தையை மட்டும் நினைவு செய்யும் பொழுது துரு நீங்கி விடுகின்றது. இது ஆன்மீக யாத்திரையாகும். தந்தையின் நினைவின் மூலம் விகர்மங்கள் விநாசமாகின்றது. எப்படி தந்தையின் சுரூபமே உலக சேவாதாரி ஆகும், அதுபோல நாமும் தந்தைக்கு சமமாக உலக சேவாதாரி ஆகின்றோம். சரீரம் மூலமாக ஸ்தூல சேவை செய்தபடியே மனதின் மூலமாக உலக மாற்றத்தின் சேவையில் மும்முரமாக இருக்கின்றோம். நாம் மனதால் சேவை மற்றும் கர்மனா சேவை சேர்ந்தாற்போல செய்யும் பொழுது பார்ப்பவர்களுக்கு ஏதோ அலௌகிக சக்தி நம்மிடம் இருக்கிறது என்ற அனுபவம் ஏற்படுகின்றது. எனவே இந்த பயிற்சியை நிரந்தரமாகவும் இயல்பானதாகவும் ஆக்கிக் கொள்கின்றோம். மனசா சேவைக்காக குறிப்பாக ஒருமுக நிலையின் பயிற்சியை நாம் அதிகரிக்கின்றோம். நாம் பற்றற்றவராகி தந்தையை நினைவு செய்கின்றோம்.
குடும்ப பரிவாரத்தில் இருந்து கொண்டே உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவதற்காக நாம் உழைக்கின்றோம். அனைவரும் பார்த்து பின்பற்றும்படியாக நம்முடைய நடத்தைகளை வைத்துக் கொள்கின்றோம். உள்ளுக்குள் எந்த விகாரமும் இல்லைதானே என்று நாம் சோதனை செய்கின்றோம். இரட்டை சேவை மூலமாக அலௌகீக சக்தியின் சாட்சாத்காரம் செய்விக்கும் உலக சேவாதாரி ஆத்மா நாம். அனைவரிடமிருந்தும் குணங்களை கிரகிப்பவராகி பிரம்ம பாபாவை பின்பற்றும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.